லாஸ்ட் சீசன் லீவ் ரெஸ்ட் எடுக்க தானே லீவ் போட்டீங்க. எனக்கு அந்த மாதிரி இருந்தாலே பிடிக்கவே பிடிக்காது. எவ்வளோ மாதிரி கூப்பிட்டுக்கலாம்ல, சும்மா தான் இருக்கேன். நான் மத்தியானம் சாப்பிட்டு போனோடனே எல்லாத்தையும் இது பண்ணி வச்சு தான் போய் படுத்தேன். படுத்தோம்னா எந்திரிச்சு பண்ண மாட்டேன். அங்கே போயிட்டோம்ல, இல்லைன்னா வீட்டில் இருந்தால் க்ளீன் பண்ணியிருப்பேன். படுத்தா எந்திரிச்சு பண்ண மாட்டோம்னு தெரிஞ்சது. நேற்று வந்துட்டு படம் பார்த்துட்டு இருந்தேன். நான் கிச்சனில் பண்ணிட்டு இருக்கிறதே அவருக்கு தெரியவே இல்லை. தூங்கிட்டே நினச்சிட்டாரு. நானும் என்ன பண்ணேன், இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கீழே போட்டு நான் இங்கே தான் எல்லாம் இது தான் பண்ணுவாங்க போல. வந்து என்ன சொன்னாங்க, நான் கழுவி தரேன்னு அவர் சுரேந்தர் சின்ன சுரேந்தர் கிட்ட போய் நீ பண்ணுவார். அதெல்லாம் பண்ணுவார். அப்படின்னு பண்ணி வச்சுருவாரு. எல்லா பக்கமும் அவர் தான் பண்ணாரு. சுரேந்தரே பண்ணுவார் வேலைலாம். காலையில் எழுந்திரிச்சு எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு தான் போனார். அப்புறம் எல்லாத்தையும் கீழே போட்டால் வரவே இல்லை. அந்த கடுப்பில் பாதி கழுவுதான்னு போனவன் எல்லாத்தையும் கழுவி மேலே கவுண்டர் டாப்புக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்தேன். வா படம் பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் பார்த்துட்டு நானே கழுவி தரேன் அப்படின்னு வந்துட்டு, அது இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தேன்னு தெரிஞ்சுட்டே சொல்றியா அப்படின்னு. நீ எங்கே சும்மா சொல்கிறேன்னு போய் கிச்சன் வரைக்கும் பார்த்து வந்து உண்மையிலே நீ இவ்வளோ நேரம் எதுவுமே தெரியல. இன்னைக்கு காலையில இவனுமே அப்படிதான் பண்ணோம். 11 மணிக்கு எந்திரிக்கணும், 11:30 கேப், 11 மணிக்கு எந்திரிக்கணும். நீ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கணும். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னா ஐயோ எந்திரிச்சு வந்துட்டு இதில் நேற்று நைட்டு படுக்கிறப்ப டைலாக் வேற, நாளைக்கு வந்து நான் 6 மணிக்கு எந்திரிச்சிடுறேன், 7 மணிக்கு வந்து விட்டமின் டிக்கு நான் மேலே போயிட்டு வாக்கிங் போகிறேன், வந்துட்டு குப்பை கொண்டு போய் போட்டுட்டு நீங்கள் வெளில போகிறீங்களா காரை க்ளீன் பண்ணி வச்சிடுறேன், எதுவுமே பண்ணல, துணி வாஷிங் மிஷினில் போட்டுடுறேன், போட்டு வந்து காய வச்சிடுறேன் எல்லாத்தையும் சொன்னான். ஒரு வேலையும் பண்ணுவேன், ஒரே ஒரு வேலை நம்ம குப்பை கொண்டு போய் போட்டோம், அவ்வளோதான். போட போகிறப்போம் என்னால கோவமாக இருக்கியா? ஆமாம் கோவமாக தான் இருக்கேன். நான் இப்படி எல்லாத்தையும் உனக்கு எல்லாத்தையும் பண்ணி வைப்பேன், நீ எதுவுமே எடுக்காமல் ஆஃபீஸ் போவேன், நான் இதுக்கு காலையில் எடுத்து எனக்கு எல்லாத்தையும் பண்ணி வைக்கணும் நான் அப்படின்னு. இல்லை நான் சாப்பிட்டு போகிறேன் கட்டாத. சூடாக இருந்தால் நல்லா இருக்கும். இது யோசிச்சுட்டு இருக்கேன், இதெல்லாம் இனி நேரமாக வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் நாளை எப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். சாப்பாட்டில் வேலைக்கு போகிறதெல்லாம் விட்டுரு, பசங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்ச மாதிரி நான் வேலைக்கு போகிறது கூட எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்கலாம். போனவங்களும் அரிசி பருப்பு சாப்பாடு, பருப்பு சாப்பாடு, உருளைக்கிழங்கு புட்டி, வெண்டைக்காய் பொடி எடுத்துட்டு போக மாட்டேன், வீட்டுக்கு வந்து சாப்பிடுவேன். பிரியாணி செஞ்சு தருவாங்க, அதுதான் பிரியாணியா அப்படின்னு கொண்டு போவோம். எங்கள் அம்மா நோட்டு எல்லாத்துக்கும் ஒரு பொடி அரைச்சி வச்சுப்பாங்க. கேரட் சாதம், தேங்காய் சாதம் எல்லாத்துக்கும் அந்த ஒரு பொடி தான். காலையிலையும் இதுதான் சாப்பாடு, இது 2 வாய் சாப்பிட்டு ஓடுவோம். எங்கள் அம்மாவே முக்கால்வாசி ரச சாதம் தான் பண்ணி தருவாங்க. ஆனால் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தா இப்போ பொட்டேட்டோ ஸ்வீட் பொட்டேட்டோ வேஃப்லாம், ராகி ஸ்வீட் பொட்டேட்டோ வேஃப். நான் பார்த்தியா உங்களுக்கு எங்கே ஷார்ட் வச்சேன்னு, ஷார்ட் எப்படி வச்சிருக்கேன். அது அப்புறம் சொல்கிறேன். என்ன 7:20 என் புருஷனுக்கு வந்து ஏதாவது
ஏதாவது வேணுமா ஸ்நாக்ஸ்? என்ன வேணும்? எங்கேயாவது வெளில போனால் குழந்தைங்க கேட்கும் தெரியுமா? எங்கள் அம்மா கடைக்கு போவாங்க ஜி, நான் அப்படிதான் எனக்கு வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரட்டுங்கிறதுக்கு ஒரு பவித்ரா மாதிரி பேந்தலூன் போலாம் அடுத்த வாரம். இன்னைக்கு போட்டிருந்தானே அந்த வீடியோவா? ஒரு பாஸ்தா சொல்லுடி. சிக்கனா சொல்ல போறீங்க? அது ஸோ டே அவுட் vlog டு த எண்டு. ஸோ எல்லாரும் போயிட்டு வந்துட்டு ஷட்டில் விளையாடின டயர்டோட வீட்டுக்கு போகிறோம். ஸோ ஆக்சுவலி டே அவுட் எதுக்காக போனோம்? டே அவுட் கேர்ள்ஸ் டே அவுட்டுன்னு தான் போனோம். பட் சும்மா தான் போனோம். ஸோ இப்படி ஒரு கேர்ள்ஸ் டே அவுட் நாங்கள் 4 பேர் யாருமே போயிருக்க மாட்டோம். போன கெட்டப் என்னமோ ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டு கெஃபேல போய் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு போனால் கடைசியில் நைட்டி துண்டு சட்டி பனியன் இதெல்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது? நமக்கெல்லாம் வயசாயிடுச்சு. நம்ம அப்படி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் பக்காவா பிளான் பண்ணி ஒரு கேர்ள்ஸ் அவுட் போறோம். அடுத்து கிராசரி ஷாப்பிங். ஆமா, நம்மலாம் ஏன் டிமார்ட் போக கூடாது? கிராசரி ஷாப்பிங்க்கு போலாமா? எனக்கும் போக வேண்டிய வேலை இருக்கு. எனக்கும் போக வேண்டிய வேலை இருக்கு. போலாம், போய் பருப்பு. ஆனா என்னோட ஷாப்பிங் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் பயந்துருவீங்களே. ஓகே, இந்த மாதிரி இன்னொரு vlogல நம்ம சந்திக்கலாம். until bye from Shruti, சரவணன், Mitra, Renu,